முஸ்லிமான வயோதிகர்களை கண்ணியப்படுத்துவது, வயோதிகர்கள் முதியவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது, குறிப்பாக அதிலே முஸ்லிம்கள். ஒரு 40 வயதை கடந்தால், அதிலும் குறிப்பாக 60 வயதை கடந்த ஒரு முதியவர், ஒரு முஸ்லிமான முதியவர் என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை பின்பற்றுவது, அதை நாம் பேணுவது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக மட்டும் இருக்கிறது என்பதை பார்க்காமல் அதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவோம். நம்முடைய கண்ணுக்கு அந்த முதியவருக்கு நாம் கண்ணியம் கொடுக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட கருத்தின்படி ஒரு முஸ்லிமான வயோதிகருக்கு கண்ணியம் கொடுக்கும் பொழுது அவரை அலட்சியப்படுத்தாமல், அவரை புறம் தள்ளாமல், அவரை திட்டாமல், அவருடைய மனதை புண்படுத்தாமல் அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறோமோ இது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற இந்த முதல் செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவது ஒரு செய்தியாக ஹாமிலுல் குர்ஆனி, குர்ஆனை சுமக்கக்கூடியவர், வரம்பு மீறாமல், குர்ஆனை புறந்தள்ளாமல், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ், குர்ஆனை அமல் செய்யக்கூடிய ஆலிம், இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்கள் இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கான பொருள். குர்ஆனுடைய விஷயத்திலே வரம்பு மீறாமல், வரம்பு மீறாமல் என்றால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலே சொல்லாமல் அதில் என்ன செய்திகள் இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும். இரண்டாவது, குர்ஆனில் உள்ள விஷயங்களை எல்லாம் பின்பற்றாமல் புறம் தள்ளி விட்டு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இல்லாமல் குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆனுடைய விஷயத்தை அமல் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது. நாம் நினைக்கிறோம் இவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதன் மூலம் என்ன கிடைக்கும் என்று. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம் என்று பொருள். எனவே முதல் செய்தி, வயோதிகர்கள் முஸ்லிமான மூத்தவர்கள் முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது. இரண்டாவது, குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபில்கள் ஆலிம்கள், அதன் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது. மூன்றாவது, வஇக்ராமு தி சுல்தானில் முக்ஸித், நீதமான ஆட்சியாளர், நீதமான அரசர், நீதமான அரசருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே நீதமாக ஒரு அரசராக இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அவர் பொதுமக்களுக்கு எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நீதமான அரசர் என்ற அடிப்படையிலே ஷரியத்தை பின்பற்றி ஒருவர் வாழக்கூடிய ஒரு அரசர், அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் புறமாக நடந்திருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை பின்பற்றுவதை ஒரு முக்கியமான கடமையாக வைத்திருக்கிறது. தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விஷயம் செய்தாலும் அதற்கு நாம் தலை சாய்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். எதுவரை என்றால் ஷரியத்திற்கு புறம்பாக சொல்லாதவரை. ஷரியத்துக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா சொல்றாருன்னா அந்த நேரத்துல அவர்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அதுவரை ஒரு தலைவரை, ஒரு அரசரை பின்பற்றலாம். இந்த மூன்றாவது செய்தியாக இருக்கக்கூடிய நீதமான ஆட்சியாளர், இது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு செய்தி. அந்த செய்தியை, இந்த பண்பை யார் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவர் மறுமையிலே நிழலில்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர். அந்த 7 விஷயங்கள் வருகிறது அல்லவா, 7 காரியங்கள், 7 பண்புள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே அர்ஷினுடைய நிழலை தருகிறார். அதுல ஒரு முக்கியமான பண்புடையவர்கள் தான் இந்த அல்லாஹ்வுடைய இந்த நீதமான ஆட்சியை செலுத்தக்கூடியவர்கள். எனவே இந்த 3 குணமுடையவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் அல்லாஹ்வை கண்ணிய செய்வதற்கான பொருளாக மாறுகிறது, அல்லாஹ்வை சங்கை செய்வதற்கான பொருளாக மாறுகிறது. இந்த 3 முக்கியமான நல்ல பண்புள்ளவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு கண்ணியம் செலுத்துவோம். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழப்படுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீகை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா